இந்த சிறுகதையின் முடிவில் வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய பார்வை நிச்சயமாக மாறும். வாழ்வில் பலவித இன்னல்களை அனுபவித்த ஒரு இளைஞன் தீர்வுகள் கேட்டு இறுதியாக இறைவனிடம் வேண்டினான். ஆனால் அவனுக்கு தீர்வு கிடைத்த பாடில்லை. பிறகு ஒரு குருவை சந்திக்கிறான். அந்த குரு கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வுகள் கேட்கிறான். அந்த குரு ஏதோ பதில் சொல்கிறார், ஆனால் அவனுடைய காதில் அது விழலை. சரி, இன்னும் கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்து இந்த முறை அதே கேள்வியை கேட்கிறான். இப்போவும் அந்த குரு ஒரு பதில் சொல்றார். அவன் காதில் விழுந்த பாடில்லை. நெருங்கி அமர்கிறான். இப்போவும் அந்த குரு ஒரு பதில் சொல்கிறார். இந்த முறை அந்த இளைஞனுக்கு காதில் விழுந்தது. அந்த குரு சொன்ன பதில், இறைவன் சில நேரங்களில் தீர்வுகளை முணுமுணுப்பார், கூர்ந்து கவனிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த இளைஞனுக்கு வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரிந்தது. அன்று முதல், அந்த கணம் முதல் அந்த இளைஞன் வாழ்க்கையை உற்று பார்க்க ஆரம்பிக்கிறான், வெற்றிகளை சேர்க்கிறான். ஆம் நண்பர்களே, இப்படிதான் நாமும் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல தீர்வுகள் நம்முடைய நண்பர்கள் மூலமாகவோ, உறவினர்கள் மூலமாகவோ, அல்லது ஒரு குறுஞ்செய்தியாகவோ, ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் நமக்கு தேவையான தீர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதை உற்று கவனித்து பார்த்து நம் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்து பயன்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோள். இன்று முதல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை எண்ணி பார்க்காம உங்களுக்கு கிடைத்துள்ள ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கணநொடியும் நிச்சயமாக இறைவன் அவ்வளவு வரப்பிரசாதங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார் என்பது புரிய வரும். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த ஒரு சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உற்று நோக்குவது என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த கதையை உங்களுடைய நண்பர்கள் யாராவது மனம் தளர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு பகிருங்கள். ஒருவேளை இந்த ஒரு சிறிய கதை அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு.